வணக்கம். மைவி3 ஆட்ஸை பற்றி தொடர்ந்து நிறைய செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்குது, சர்ச்சைகள்லாம் போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். பான்சி ஸ்கீம், பிரமிட் ஸ்கீம், இது ரெண்டுத்தை பற்றி நிறைய வந்து பேசுகிறாங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் வந்து பான்சி ஸ்கீம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, பிரமிட் ஸ்கீம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, இது பான்சி ஸ்கீம் தான், பிரமிட் ஸ்கீம் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது அவங்க பேசுகிறது எல்லாமே ஒரு சரியான புரிதலோடு பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை பற்றி நான் விளக்கத்தை வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். எவ்வளவு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பான்சி ஸ்கீமை பற்றியும் பிரமிட் ஸ்கீமை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கரெக்டான விளக்கம் கிடச்சிடும். அப்புறம் வீடியோவோட முடிவில் வந்து நீங்கள் வந்து இந்த மைவி3 ஆட்ஸு எந்த கேட்டகரியில் வரும், பான்சி ஸ்கீமா இல்லை பிரமிட் ஸ்கீமா இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே விட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், ஏன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பான்சி ஸ்கீம் அண்ட் பிரமிட் ஸ்கீம் இது ரெண்டுத்தையும் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. அதாவது ரெண்டுமே ஒரு சினானிம்ஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டுடைய கேரக்டர்ஸ், அதாவது பண்புகள் வந்து ரெண்டுமே ஏறக்குறைய சேம் தான். அடிப்படையாக பேசிக்காக வந்து தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதை பற்றி ரொம்ப அதிகமாக தெரியாதவங்க இந்த ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே போய் அதுக்குள்ளே நுழைஞ்சு இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஏமாந்துடுறாங்க, காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடுறாங்க. நீங்கள் போட்ட பணத்துக்கு வந்து பல மடங்கு கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது உறுதி அளித்தாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இது கிடையாது, கரெக்டான ஸ்கீம், நம்பகத்தன்மையோட உள்ள ஸ்கீம் கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதோடைய நோக்கமே, இந்த ஸ்கீம்ஸோடைய நோக்கமே என்ன அப்படின்னா, மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, பயனர்களை வந்து மேக்ஸிமம் பயனர்களை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், அவங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வராங்களோ அவ்வளோ கூட அவங்களுக்கு வந்து நல்லது. இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்லதா இல்லையான்னு தெரியாது, பட் அவங்களுக்கு என்ன ஸ்கீமு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ, இந்த ஸ்கீம்ஸ் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ இல்லாட்டி இந்த என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் ரெண்டுத்துக்குமே, பட் அடிப்படையில் ரெண்டுமே ஒரே ஸ்கீம் தான். முதல்ல பான்சி ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த பான்சி ஸ்கீமில் வந்து மெயின் திங் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பணம் வந்து யார்கிட்ட போகும் அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கிட்ட போகும். இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஸ்கீமை வந்து இயக்கிறவர், ஸ்கீமை வந்து ஆப்ரேட் பண்ணுறவர், அதை வந்து ஃபுல்லு கண்ட்ரோல் பண்ணுறவர் அவர் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் பணத்தை வாங்கிக்கிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஹீ ஜஸ்ட் வெயிட் பண்ணுவார். பின்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வெயிட் பண்ணுவார். உங்களுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, இந்த ஸ்கீமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து பணத்தை வாங்கி உங்களுக்கு வந்து பே அவுட்டாக கொடுப்பாங்க. உங்களுக்கு முதல்ல நல்லா ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த பே அவுட் வரும், அந்த பே அவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி தான் உங்கள் சிஸ்டம்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பயனர்கள்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து வர பைசாவை தான் எடுத்து உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட்டாக அவங்களால கொடுக்க முடியும். ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க இவங்க ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது வந்து கிடையாது. ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்து ரெகுலேட்டடாக இருக்கும், எல்லாமே வந்து லைசன்ஸ்டாக இருப்பாங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷனோடு இருக்கும். பட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உண்மையான விஷயம், நம்பகத்தன்மையான விஷயம் கிடையாது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பெரிய ரிசல்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணோம். ஆனால் என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எந்த ட்ரெயிலும் இருக்காது, டாக்குமெண்ட்ஸோட எந்த ட்ரெயிலும் இருக்காது, நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் இருக்காது, நீங்கள் பே அவுட் வாங்கினதுக்கான ட்ரெயில் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ
ஏ மெயினாக வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் தான் எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அவர் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அவர் வந்து அதை நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு கரெக்டான ரியல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வந்து மாற்றி உங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஆனால் பார்க்க போனால் அவர் எந்த ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதை வச்சு பண்ண மாட்டார். எல்லாருடைய பணத்தையும் ஜஸ்ட் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுப்பார். கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். அவ்வளோதான் அவருடைய வேலை. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். இப்போ உங்கள்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்க, அப்போ வாங்கிட்டு உங்களுக்கு பே அவுட் கொடுக்கணும் இல்லையா, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண பே அவுட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அடுத்த மாதிரி யாராவது ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வர அந்த பணத்துலேருந்து உங்களுக்கு வந்து பே அவுட் கிடைக்கும். அந்த பே அவுட் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஜஸ்ட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். அவர் எதுவும் பண்ணல, அவருக்கு கமிஷன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ எவ்வளோவுக்கு எவ்வளவு வந்து நிறைய பயனர்கள் ஜாயின் பண்ணுறாங்க சிஸ்டத்தில் அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கு வந்து கமிஷன் கிடைக்குது. இந்த இன்வெஸ்ட் ஸ்கீமோடைய இதுக்கு இயக்குறவருக்கு வந்து நிறைய பணம் கமிஷனாக போய் சேரும். ஸோ இது வந்து மெயின் திங். இது வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம், அந்த பான்சி ஸ்கீம்ங்கிறது இதுதான் ஆக்சுவலாக. இந்த பான்சி ஸ்கீமில் வந்து நிறைய அந்த வார்னிங் சைன்ஸ் எல்லாம் முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கீமு அப்படின்னு யாராவது உங்களுக்கு வந்தாங்கன்னா அந்த ஸ்கீமை பற்றின சரியான புரிதல் உங்களுக்கு இருக்கும். சில வார்னிங் சைன்ஸு, சில எச்சரிக்கை குறிகள்லாம் வந்து நீங்கள் ஒன்றா சொல்கிறேன் நான். அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வாட்டி சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இதுலேருந்துலாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து தப்பிச்சுக்கலாம் ஈஸியாக. முதலாவதாக என்ன அப்படின்னா, முதல் எச்சரிக்கை என்ன அப்படின்னா, ஹை ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் ஒரு வழக்கத்தை விட ரொம்ப கூடுதலாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து யாராவது இது ரிட்டர்ன்ஸ் வந்து யாராவது ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் முதல் ரெட் ஃப்ளாக். கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பல மடங்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதோடைய எந்த ஃபீஸிபிலிட்டியும் உங்கள்கிட்ட இருக்காது. ரெண்டாவது எச்சரிக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி, இல்லை ரிஸ்க்கே இல்லை அப்படின்றவாங்க. உலகத்தில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சின்ன ரிஸ்க் கூட இல்லாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உலகத்தில் கிடையவே கிடையாது. இப்படி இது ஒரு வந்து ரிஸ்க்கே இல்லை அப்படிங்கிற நம்மளால் ஈஸியாக அந்த ஃப்ளாகை வந்து ரெட் ஃப்ளாகை வந்து ஈஸியாக நம்மளால் சிந்திக்க முடியும், எச்சரிக்கையாக இருக்க முடியும். சில ரிஸ்க்காவது கண்டிப்பாக வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நார்மல் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே சில ரிஸ்க்கு வந்து இருக்க தான் செய்யுது. பட் அதையும் மீறி நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே ரிஸ்க்கு தான். அது எல்லாமே டிஸ்க்ளைமர் போடுவாங்க, ரிஸ்க்கு தான் அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டு தானே அவங்களை வந்து உள்ளுக்குள்ளே சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அவங்களும் லைசன்ஸ்டாக இருந்தும் அப்படியுமே அது மாதிரி தான். ஸோ ரிஸ்க் இல்லைன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த ட்ரெயிலும் இருக்காது. நீங்கள் ஏதாவது கேட்டீங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்டீங்க அப்படின்னா கூட கொடுக்குறேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோர்ஜ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து எதாவது நடக்குமே தவிர ஆக்சுவல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் இருக்காது, நீங்கள் பே அவுட் வாங்கினதுக்கான பேப்பர் ஒர்க் இருக்காது. பேப்பர் ஒர்க்குங்கிறது சுத்தமாகவே இருக்காது. ஸோ இப்போ நான் சொன்ன எச்சரிக்கைகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்கீம் அப்படின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இந்த செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். மனசுக்குள்ளே செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்கள்ட்ட தைரியமாக கேட்கணும். அப்போ தான் உங்களால் வந்து இதை வந்து ஏமாறாமல் இருக்க முடியும். இல்லாட்டி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க வந்து இருக்க தான் செய்வாங்க. இதுக்கு ஒரு உலகத்தில் வந்து நிறைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுன்னா, அந்த பான்சி ஸ்கீம் மாதிரி ஃப்ராட் பண்ணுற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உலகத்தில் வந்து நடந்திருக்கே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்னி மேடாஃப் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. இது ஒரு 15 years இருக்கும், யூஎஸில் நடந்துச்சு இந்த இது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இதே மாதிரி தான், அவர் தனி ஆள் தான், இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 5000 கிளைண்ட்டை கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இதெல்லாமல் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி வாங்கிக்கிட்டு அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி கொஞ்ச நாள் அது போயிட்டு இருந்தது. அவர் பே அவுட் எல்லாமே அந்த மாதிரி இது எல்லாமே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். அப்புறம் 2007 2008 நினைக்கிறேன், அப்போ தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் யூஎஸில் வந்து ஒரு பெருசாக ஒன்று வந்துச்சு. அந்த ரிசெஷன் டைப்பில் அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல இம்பேக்ட் இருந்துச்சு அந்த டயத்தில் தான். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இவருடைய
இந்த ஹோல் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுது, ஸ்கீமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இவரால் இது வந்து ஃபர்தராக வந்து பே அவுட் கொடுக்க முடியல. அப்படி தான் முதல்ல வந்து இந்த ஃப்ராட் வந்து வெளியில் வந்துச்சு. உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா, எப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க, டோட்டல் இன்வெஸ்டிகேஷன் எண்டில் டோட்டல் லாஸ் டு த இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுன்னு நான் சொல்கிறேன். அதை கேட்டாலே நீங்களே வந்து மயங்கி விழுந்துருவீங்க. $65 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் இருந்திருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஒரு பில்லியனுக்கு எவ்வளோ ஜீரோஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, கூகுளில் போய் தான் சர்ச் பண்ணணும். $65 பில்லியன் அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பான்சி ஸ்கீம் பற்றினா சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து நம்ம வந்து பிரமிட் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். பிரமிட் ஸ்கீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பான்சி ஸ்கீமோட. அடிப்படையில் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். நம்ம சேம் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிரமிட் ஸ்கீமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இனிஷியலாக ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து டாப் ஆஃப் த பிரமிடுக்கு போயிடுவார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை மார்க்கெட் பண்ணி, அவங்கக்கிட்டேருந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரமிட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு டாப் ஆஃப் த பிரமிடில் அவர் இருப்பார். அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் அப்படி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வரிசையாக. அப்புறம் பேஸ் வந்து வந்துடும். இதில் முக்கால்வாசி என்ன ஆகும்னா, இந்த பேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து சரியான ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோவா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இதை மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, இந்த பிரமிடோடைய டாப் லேயர்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அது வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து பயனர்களை வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்களோ, அந்த பிரமிடுக்குள்ளே அது ஃபில் ஆகிட்டே இருக்கும். அந்த பிரமிடு வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிரமிடு வந்து எவ்வளோக்குள்ளே ஸ்டாக் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இது போயிட்டுருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த அவங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் விற்கணும் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக போய் எந்த ப்ராடக்ட்டையும் போய் விற்றுற முடியாது. ஒரு அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஒரு உரிமை உங்களுக்கு வேணும். அந்த உரிமைக்கு ஒரு ஃபீ நீங்கள் பே பண்ணணும். அந்த ஃபீ மாதிரி ஒரு பேமெண்ட் மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த லேயருக்கு நீங்கள் வந்து சொல்லும்போது, அவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ராடக்ட்டையும் அந்த இதுக்குள்ளே வந்து அதை வந்து மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்போ ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று வந்து சிஸ்டத்துக்குள்ளே வருதோ, அப்போ தாங்க இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதே வந்து ஆரம்பிக்கும். நிறைய பேர் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பற்றி ஜென்ரலாக சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது வந்து எல்லா இதுலேயும் வந்து பொருந்தாது. அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போ வந்து கான்செப்ட் வந்து உள்ளுக்குள்ளே வருதோ, அப்போ தான் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஆகிடுது. ஸோ அது வந்து அந்த புரிதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்போம், இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து இந்த சிஸ்டம்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து யூசர்ஸை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரீங்களோ, அவ்வளோக்குள்ள வந்து அந்த பிரமிடு ஃபில் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராடக்டுடைய மார்க்கெட்டிங்கும் வந்து நடத்திகிட்டே இருக்கும். அவங்களுடைய அந்த இன்டென்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பிரமிட் ஸ்கீம்ஸுக்கும் அதே மாதிரி பான்சி ஸ்கீம் மாதிரியே சில வார்னிங் சைன்ஸ்லாம் இருக்குது, எச்சரிக்கை குறிகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து திங்க் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது வந்து ஜாக்கிரதையாக இருக்கலாம். முதலாவது வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எச்சரிக்கை என்னன்னா, ரெக்ரூட்மெண்ட். மக்களை வந்து எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே வந்து மார்க்கெட் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பிரமிட் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ராடக்டை அவங்க வந்து மார்க்கெட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து கேட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம், அது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபாஸ்ட் கேஷ், அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கேஷ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராமிஸும் இருக்கும் இந்த ஸ்கீமில். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நியூ ரெக்ரூட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து புதுசாக ஜாயின் பண்ணுற அந்த பயனர்கள் உள்ளுக்குள்ளே வந்து சிஸ்டம்குள்ளே வராங்களோ, அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்டர் பீரியடுக்குள்ளேயே உங்களால் இந்த டாப் லேயரில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ப்ராமிஸ் இருக்கும். அப்புறம் பாசிவ் இன்கம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது எஃபர்ட்டே போடாமல், எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஒரு சின்ன
டைம் மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற ப்ராமிஸ் எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த பாஞ்சி ஸ்கீம் மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். டாக்குமெண்டேஷனுங்கிறது சுத்தமாக இருக்காது, பேப்பர் ஒர்க்குங்கிறது சுத்தமாக இருக்காது, எந்த ட்ரெயிலும் இருக்காது. இன்ஃபேக்ட் இதில் வந்து பாஞ்சி ஸ்கீமோட பிரமிட் ஸ்கீமில் வந்து இந்த இதெல்லாம் பேப்பர் ஒர்க்கு எதுவுமே இல்லாதனால இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உலகத்தில் இதே மாதிரி தான் அந்த பாஞ்சி ஸ்கீம் மாதிரி இந்த பிரமிட் ஸ்கீமை வச்சு நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸ் இன் மோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு கனடாவில். அப்படின்னா நான் ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஒரு இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து ஒரு 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னா ஒரு வெக்கேஷன் பேக்கேஜ் ஸ்கீம். அதாவது இந்த ஸ்கீமில் வந்து இந்த வெக்கேஷன் பேக்கேஜை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணிட்டு அதை வாங்கிடுவீங்க. அதை வாங்கிட்டு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை வந்து எவ்வளோ ஹை ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களை விற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா உரிமையை பார்ட்டிசிபேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த அட்ராக்டிவ் ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ இதே மாதிரி தான் அப்படியே பண்ண பிரமிட் லேயர் நிறைய வந்து யூசர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே அட்ராக்ட் ஆகி உள்ளுக்குள்ளே ஜாயின் பண்ணி டாப் லேயர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய அட்ராக்ட் ஆகி இதில் வந்து பணம் சம்பாதிப்பாங்க. இதில் டாப் லேயர்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் ஃபர்தராக வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டாவதாக ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு இல்லையா, அவர் ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து என்ன ப்ராடக்ட்டை வந்து அவர் வந்து விற்கிறாரோ அந்த ப்ராடக்டோட கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்கும் வந்து போய் சேரும். இதே மாதிரி தான் அந்த சைக்கிள் வந்து அந்த செயின் வந்து போயிட்டே இருக்கும். அந்த பிரமிடில் ஃபுல்லும் ஒரு பேஸாக அந்த பிரமிடில் இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் டாப் லேயரில் இருக்கிறவங்களாம் நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம், பேஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஜென்ரலாக கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் இன் மோஷனுக்கு வருவோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து இதே மாதிரி தான் கனேடியன் அத்தாரிட்டிஸ் வந்து இதே மாதிரி தான் இதை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி நியர்லி $6.5 மில்லியன் கனேடியன் டாலர்ஸ் வந்து காம்பன்சேஷனாக வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பே பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அதே மாதிரி தான் வந்து ஹர்பா லைஃப் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி இந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இந்த மைவித்ரி ஆட்ஸ்லையும் சில ஆட்ஸ்லாம் வந்து இந்த டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரமிட் ஸ்கீம் பற்றினா சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே எதுவும் கிடையாது. ரெண்டுத்தையுமே ஆனால் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் வந்து இந்த நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இதை வந்து ஈஸியாக வந்து அவங்களால டார்கெட் பண்ணி இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்க முடியுது. அண்ட் செகண்ட்லி நம்மளுடைய லீகல் இதை எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸுக்கு வந்து நிறைய வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அந்த லூப் ஹோல்லாம் தெரிஞ்சு தானே அவங்க இதில் வராங்க. இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் விஷயந்தான். எவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மைவித்ரி ஆட்ஸ் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே அதை விட்டுடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ரொம்ப என்கரேஜ் பண்ணும். எச்சரிக்கையாக இருங்க.